எபிசோட்கான 4th ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த சண்டை காரணம் ஒருவேளை முத்துக்குமரனா இருப்பானோ அப்படின்னு நம்ம டவுட் வருதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சது. நேற்று வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனாங்க. நேற்றுல இருந்து இன்னி வரைக்கும் ஒர்க்கர்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபைட்டுமே வரல. முத்துக்குமரன் எப்போ உள்ள போனானோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளறுபடி வருது. 3rd ப்ரோமோல பார்த்தோம். இப்போ என்னன்னா 4th ப்ரோமோல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை இவன் ஏதாவது சதி வேலை ஏதாவது பார்த்துட்டானா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அது கூட யார் சண்டை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராணவ். 2 கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்களா. இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் அன்ஷிதாவை எதுக்காக யூனியன் லீடரா போட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா அங்கே வந்து சண்டை வரணும் அப்படின்ற ரீசன் கோசம் தான். அதுலேயும் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தான். இந்த மாதிரி அன்ஷிதாவை போகிறதுக்கான மெயினான ரீசன் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படும். அது கோவப்பட்டுச்சுன்னா பயங்கரமாக வெடிச்சிரும். ஒன்று நம்ம கிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்ட வெடிக்கும், அப்படி இல்லைன்னா ஒர்க்கர்ஸ்குள்ளேயே அது வெடிச்சிரும். ஸோ எங்கே எப்படி வெடிச்சாலும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வரும், அது மூலியமாக ஒரு கலவரம் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும் அப்படின்ற ஐடியா கோசம் மட்டும் தான் அன்ஷிதாவை தூக்கி போட்டது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடக்கல, ஆனால் இன்னைக்கு நடந்துருச்சு. என்னன்னா ஒர்க்கர்ஸ்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா அதில் முத்துக்குமரன் அதில் ஒரு ஆளாக தான் இருக்கு. ஆனால் இது எனக்கு அதில் தான் டவுட் வருது. நேற்று வரைக்கும் சண்டை வராத சண்டை இன்னைக்கு மட்டும் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி டவுட்டும் வருது. எனிவேஸ் இந்த பக்கம் அருண்லாம் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாரு. என்னடா அங்கே கலவரம் நடக்குது, ஒருவேளை அவருக்கும் டவுட் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் போனால் இப்போ என்னன்னா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறாரு. அங்கே ஆனால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கர்ஸ் அது வந்து யூனியன் மீட்டிங். ஸோ அந்த யூனியன் லீடரை வச்சு பேசணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ராணவ் என்ன சொல்றான்னா நீங்க உருட்டாதீங்க, அதாவது அன்ஷிதா சொல்றாங்க நீ உருட்டாத அப்படின்றாங்க. ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே வார்த்தை போடுறான், நீங்க உருட்டாதீங்க அப்படின்னு நம்ம திருப்பி பேசுவோம். அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க போல, நான் சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தெரியல. அன்ஷிதா வச்சு ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாங்கன்னா அது திருப்பி பேசி பார்த்தீங்கன்னா மூச்சவே வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. இந்த வாட்டி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, ராணவ்ல. ஸோ ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டி உட்கார வச்சுலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ராணவ பத்தி யாருக்குமே மோஸ்ட்லி தெரியல. என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராணவ பொறுத்த வரைக்கும் இந்த கழுக்கு வந்து ஏதாவது இறைக்கோசம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ராணவ பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்கேஸ் அந்த பாயிண்ட் மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், ஆப்போசிட்ல இருக்கவன் செத்துட்டான். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் என்னதான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் ராணுவுக்கு அது புரியாது, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, அந்த பாயிண்ட்ல தான் நான் நிற்பேன், நான் சொன்னதாண்டா கரெக்ட் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருப்பான். நேற்று அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிட்டான். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து சொடக்கு போட்டு எனக்கு கூப்பிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சொன்னா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன், அவர் சொடக்கே போடல அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக ராணவ் என்ன சொல்லிட்டான், அப்படின்னு அவர் வந்து முத்துக்குமரன் சொடக்கு போட்டு தான் கூப்பிட்டாரு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ தான் முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொன்னால், இந்த மாதிரி வந்து நான் சொடக்கு போட்டிருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இன்கேஸ் நான் சொடக்கு போடலன்னா இவங்க சத்யாவும் ராணுவ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா முத்துக்குமரனும். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரியுது நான் சொடக்கு போடலை அப்படின்ற மாதிரி. கடைசியில் எப்படி மாற்றிட்டானுங்கன்னா, நீ சொடக்கு போடுறியோ போடலையோ அதை வந்து மாத்தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான். நீ சொடக்கு போட்டியோ இல்லையோ இருந்தாலும் ராணுவுக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து மாற்றி விட்டானுங்க. உடனே ராணுவ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானா, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்குங்க, அவர் வந்து சாரி கேட்கணும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டான், அது வந்து நான் உன்னை எந்த விதத்திலையும் காயப்படுத்தல, நீ தூரத்தில் இருந்தனால கத்தி கூப்பிட்டேன், இதுக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த இடத்துலயும் அதே விஷயம் தான். இப்போ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஏதாவது பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ இன்னைக்கான பாயிண்ட் அவனுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கு போல. இன்னைக்கான பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஸோ அன்ஷிதா வச்சு அடிக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எனிவேஸ் இன்னைக்கு லைவ்ல ஒரு விஷயத்தை பார்த்துங்க, சத்யாவும் ராணுவ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, முத்துக்குமரனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ சொன்னாரு முத்துக்குமரன் பற்றி வாலிவாயன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி ராணுவ முத்துக்குமரன் பேசிட்டு இருந்தாங்க. பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எந்திரிச்சு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் சத்யா வந்தாரு, என்ன சொல்றான் வாலிவாயன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யா சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சத்யா பயங்கரமான பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு, உனக்கு ஒரு நாள் விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோல வந்து சொன்னாரு பேர் வைன்னு, இவன் பார்த்தீங்கன்னா தினம் எல்லாருக்கும் வேற பேர் வச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னைக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வச்ச பேர்லாம் வெளியே வந்தோன்னு உனக்கு எப்போ தெரிய போதோ அப்பதான் மன உடைச்சலுக்கு உள்ளாக போற அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் மிச்சர் சத்யா என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா முத்து வந்து பார்த்தீங்கன்னா உன் மண்டையை கழுவுவான், உன் மண்டைக்குள்ள இருக்க அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துப்பான். ஸோ அவன் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு உன்னை அடிச்சிருவான். ஸோ அதனால ஜாக்கிரதையா இரு, அவங்ககிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இரு, அவன் வந்து மோசமானவன், உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறானா உங்ககிட்ட வந்து ஏதோ மண்டையிலேருந்து வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து அலர்ட் கொடுக்குறான். அதாவது எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா, அதாவது பயங்கரமான ஆள். இப்போ என்னன்னா ராணுவ வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாரா, அதனால ராணுவுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருறா அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன புரியலனா, இவ்வளோ ஆக்சுவலாக அவனை பற்றி ஒப்பீனியன் இவ்வளோ இருக்குல்ல, அப்போ இந்த ஒப்பீனியன் வந்து நீ முத்துக்குமரன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ராணுவகிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ராணுவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் மோசமானவன்டா, அவன் வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படி. ஸோ அப்படி இருக்கும் போது அவன் பண்ணது என்னன்னா ஒரே ஒரு டாஸ்க்குங்க, ஒரு டாஸ்க்கில் சத்யாவை போட்டு பொழந்துட்டான். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் டெவில்ஸ் வந்து ஸோ அதில் வந்து டெவிலாக இருக்கும்போது சத்யாவை வந்து நீ மிச்சம் சாப்பிட்றதான லாய்க்கு உள்ள வந்து நீ ஒரு கரப்பா மூச்சு மாறுறா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டான். அப்போ சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா சத்யாவால் ஏற்றுக்கவே முடியல, இந்த முத்துக்குமரன் நம்மளை எப்படி அப்படி சொல்லுவான் அப்படின்னு மாதிரி மன உடைச்சலுக்கு ரொம்ப உள்ளாயிட்டார் போல இருக்கு. ஸோ அதுலேருந்தே ஒரு வன்மம் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆயிடுச்சு.
என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி அவன் சொல்லுவான், என்னை வந்து ரொம்ப மன உடைச்சலுக்குள்ளாயிட்டான், இது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், சைக்கலாஜிக்கலாக என்னை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சத்யா வந்து பயங்கரமாக கதறிக்கிட்டே இருந்தா. அப்படி ஸோ அந்த ஒரு வன்மம் இருக்குல்ல, அந்த வன்மத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராணுவ கிட்ட கொட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற கேமுக்கு இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சத்யா நீங்களே எப்படி உள்ளே இருக்கீங்கன்னே தெரியல. நீங்கள் உள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரோ பிளேயர் மாதிரி வந்து பேசி இருக்காரு. எப்பா உன்னோட அட்டுலையும் தாங்க முடியல, என்ன பண்றது, உன் காலம் இவ்வளவு நாள் நீ உள்ள இருக்க பத்தியா, அதனால தான் இவ்வளவு பேசுற அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா எவ்வளவு விளையாடுறவனுங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஆனந்திலாம் கூட ஏதோ ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதாவது அவங்களுக்கு விஷ பாட்டில் என்னதான் கூப்பிட்டாலும் சரி ஆனந்தி மூலியமா ஏதோ ஒரு கண்டென்ட் இனிஷியலா வந்துட்டு இருந்தது. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தங்கிட்ட கண்டென்ட்டே வராம ஒருத்தன் உள்ள உட்காந்து சூப்பரா உட்காந்துட்டு இருக்கானா என்ன பொறுத்த வரைக்கும் சத்யா தான். அதனால கரெக்டான டேகும் கொடுத்துருக்காங்க மிச்சர்னு. இருந்தாலும் மிச்சர்னு ஒரு டேக் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசி சுத்திட்டு இருக்கான், இதை வந்து பெருமையா பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்கா. அப்படி ஏன் சத்யா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான 4th ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே இந்த கிளாஸ் தான் வருது, ராணுவுக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு கிளாஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஷ் பெருசா வெடிக்கிறதும் வெடிக்காதும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கையில் தான் இருக்கு. ஏன்னா அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் ராணுவ எப்படி ஒரு விஷயத்துக்கோசம் காத்துக்கிட்டே இருப்பானோ அதே மாதிரி தான் அன்ஷிதா ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ பிளாஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரூமுக்கு தான் அன்ஷிதாவை கூட்டு போகணும். அது பெர்ஃபார்மன்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லை எப்படி சொல்றது அதுதான் அவங்களோட மெத்தட்னு சொல்லலாம். ஆப்போசிட்ல இருக்கவங்களை அட்டாக் பண்றது. அன்ஷிதா கிட்ட வந்து போறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. முத்துக்குமரனே ஓப்பனா சொல்லுவாங்க எனக்குலாம் அன்ஷிதாவை தொடறதுக்கு பயம், இன்கேஸ் அதை தொட்டுட்டேன்னா என்ன டார்கெட் வெட்டி என்ன கரை வச்சு அடிச்சிரும் அது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனே ஆக்சுவலாக ஒருத்தனை பார்த்து முத்துவே பயப்படுறானா கண்டிப்பாக அன்ஷிதாவை பார்த்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கேரக்டர். ஸோ அன்ஷிதாவை ராணுவ டச் பண்ணியிருக்கான். இது வந்து எப்படி ராணுவுக்கு வந்து ஒன்று பேக் ஃபயர் ஆக போதா இல்லை ராணுவுக்கு வந்து பாசிட்டிவ் ஆக போதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சில இடத்துல ராணுவுக்கு என்ன பாசிட்டிவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் எடுக்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் ஆயிடுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஜாக்லினுக்கும் அங்கேயும் ஃபைட் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து ராணுவ வந்து உடனே சாரி கேட்டான். ஜாக்லின் கூட திட்டிருப்பான் மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே சாரி கேட்டதுனால அவன் மேலே இருக்க தப்பு மறைஞ்சிருச்சு. அங்கே ரயன் மேலே இருக்க தப்பு மட்டும்தான் வெளியே வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ ராணுவ வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக்குறானா அது வந்து ஏதோ அப்படி சொல்கிறது இது கரெக்டாக ஆகுமா ஆகாதனால அவனுக்கு தெரியாது. எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு, அந்த பாயிண்ட்டை வந்து நான் பெருசாக இஷ்யூவாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இமீடியட்டாக சாரி கேட்டுருவான். அதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவோட ஒரு ஐடியாலஜி கண்டென்ட் வந்து அப்படி தான் கிரியேட் பண்ணுறான். அதாவது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இது அருண் கிட்ட சாரி கேட்டார்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உடனே நம்ம சாரி கேட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை, அங்கே எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவம் அந்த மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு எப்படி சொல்ல சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தான். ஏன்னா வீக்கெண்டில் வந்து ஏதாவது விஜய் சேதுபதி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கும்போது சார் நான் அப்பயே சாரி கேட்டேன் சார், நான் பண்ண தப்பு தான் எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு நான் சாரி கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம், ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராணுவம் அந்த மெத்தட் கையில் எடுத்திருக்கான். இப்போ இன்கேஸ் இந்த இஷ்யூ வந்து அன்ஷிதாக்கும் ராணுவுக்கும் ரொம்ப பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் ராணுவ மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த நைட்டு போய்ட்டு அன்ஷிதா சாரி அன்ஷிதா நான் வந்து அந்த மாதிரி எப்படி இன்டென்ஷனலாக உங்களை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல, அதாவது அது ஒரு மாதிரி பேசுவார்ல, ஸோ அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இன்னைக்கான எபிசோடு வந்து நேற்று மாதிரி எங்கேஜிங்காலாம் இல்லை, பெருசாக இந்த அளவுக்கு கண்டென்ட்டும் இல்லை. முத்துக்குமரன் மட்டும் தான் ஈவனிங் ஏதோ ஒரு காலர் கொடுத்து அதில் ஒரு கண்டென்ட் வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.